சார் எல்லாரும் எதையும் புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்கன்னு நான் பணிவாக கருதுகிறேன். சார் விஷயம் எப்படி ஆரம்பிச்சுது? முதல்ல திருமதி சசிகலாவும் திரு ஓபிஎஸும் ஒன்றாகி பேசி முடிச்சிட்டாங்களா? யாராவது சொல்லுங்க சார். அவங்க சந்தித்து ஒரு 35 நிமிஷம் பேசினாங்க, முடிஞ்சு போச்சு. 6 மாதத்துக்கு முன்னால், நான் என்னுடைய சொந்த கருத்து இல்லை, இது எல்லா பத்திரிகையிலையும் இருக்குது. ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, ஓபிஎஸ் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரே, நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. அந்த அம்மா சொல்கிற பதில், அவர் எதிர்க்கட்சி இல்லைங்க, எங்கள் ஆள், நாங்கள் எப்போ வேணால் பார்ப்போம். ஒவ்வொரு வார்த்தையும் இருக்குது சார், உங்களுக்கு தெரியும், நான் நம்புறேன். திருத்தி சொல்லுங்க கொஞ்சம் தயவு செஞ்சு. கட்சிக்காரர் நாங்க எடுத்த முன்னாள் முதலமைச்சர், அந்த ஒற்றுமையில அவங்க சொல்றாங்க எங்க ஆளுன்னு சொல்றாங்க சார். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இல்ல சார், எனக்கு இல்ல, நீங்க கருத்தை சொல்லுங்க. அதான் எங்க ஆளுன்னு சொல்றபோது நீங்க ஜாதியை திணிக்கிற மாதிரி தெரியும். நான் சொல்லவே இல்லைங்க, ஜாதி உங்க மைண்ட்ல இருக்கு ஜாதி. இல்ல இல்ல உங்க இல்ல, நீங்க அத கொல்ல சார். சார் இந்த மாதிரி பேச நான் இஞ்சி போய்டும் சார், மன்னிச்சுக்கணும். ஓகே, அதாவது நான் பேசக்கூடாதுங்கிறதுக்காக பக்கத்தில் ஒருத்தர் உட்கார வைக்காதீங்க எப்பொழுதும். இல்ல நீங்க பேசவே தடை விதிக்கலையே. நான் என்ன சொன்னேன், நான் அவருடைய கருத்தை முடிச்சல. ஒரே வார்த்தை அதுல தவறா இருந்துச்சு, எங்க ஆளுன்ற போது அப்ப ஜாதிய வார்த்தை தவறா இருக்கு சார். அது வார்த்தைகள் இருந்து சொல்லுங்க, நான் வேணாம்னு சொல்லல. எங்க ஆளுன்னு சொல்றது ஜாதி இல்ல, எங்க கட்சிக்காரர்னு சொல்றீங்க. எங்க கட்சிக்காரர் ஓகே. இல்ல சார், நான் ஜாதியை பத்தி பேசவே இல்லை. கிடையாது. இல்ல சார், நான் ஜாதி உள்ள எச்ச புத்தி எனக்கு இல்லை எப்போதுமே. இதை விட தப்பா பேச விரும்பல. யாருக்கிட்ட சார் பிரச்சனை வந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் அவங்க சந்திச்சு திரும்பவும் சேலஞ்சா கேட்குறேன், இதுக்கு பதில் சொல்லுங்க. விஷச்செடி யாருன்னு முடிவு பண்ணுவோம். விஷச்செடி இருக்கு, ஒத்துக்கிறேன். இது 6 மாசத்துக்கு முந்தைய சொன்னாங்க, நாங்கள் எப்போ வேணா பேசு. இன்னைக்கு வரைக்கும் இந்த தேயில நாங்கள் 2 பேரும் பேசிட்டோம், ஒன்னாயிட்டோம். இல்ல சார், தமிழ்மணி சார் முன்னாடி வச்சுதான் நாங்க பேசுறோம். இதுதான் நான் வேணாங்கறேன். இல்ல தமிழ்மணி சார் முன்னாடி வச்சதா சார், இதுதான் நான் வேணாங்கறேன். எங்க குடும்ப பிரச்சனை சார் இது. அப்ப தெரியுதா உங்களுக்கு சார்? ஒரு செகண்ட் அவர் பேசிரட்டும், அதுக்கு பிறகு சொல்லுங்க. நான் எப்ப குடும்ப பிரச்சனை இல்லன்னு எப்ப சொன்னேன் உங்ககிட்ட? சார் இந்த தேதியில பேசுனாங்கன்னா அவங்க 2 பேர்ல ஒருத்தரை சொல்லுங்க. சொல்லல சார். பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது சார்? விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவங்க பாடி இருக்கிற இடத்துக்கு வெங்காய நாயுடு வர்றார். பொதுக்குழு கிடையாது, செயற்குழு கிடையாது, திருமதி சசிகலாவுடைய அப்ரூவல் கிடையாது, வேறு எதுவும் கிடையாது. இவர் தான் முதலமைச்சர். யார? ஓபிஎஸ். அங்கே ஆரம்பித்த பிரச்சனை இது. சரி, அதற்கு பிறகு ஏதாவது ஒரு எல்லா இதையும் கூட்டி முடிவெடுத்தாங்களா, அனௌன்ஸ் பண்ணாங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதற்கு பிறகாவது செயற்குழுவையோ யார் போட்டு போனது? செல்வி ஜெயலலிதா போட்டது பொதுக்குழு தான். அதெல்லாம் எடப்பாடி போட்டது அல்ல, முடிவு பண்ணலை. சரி, என்ன பண்ணாங்க? நல்லா புரிஞ்சுக்கங்க பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னுட்டு. எடப்பாடி பிக்சர்லேயே கிடையாது. நீங்கள் கண்டுபிடிச்சி கொண்டாடுறீங்க. இப்போ நீங்கள் நான் உங்களை சொல்லணும், இந்த அம்மா திருமதி சசிகலா தான் முதலமைச்சர் ஆகணும்னு இவரை எந்திரிக்க சொன்னாங்க. சார் எல்லாருக்கும் தெரியும் சார், நான் ஒன்றும் பொய் பேசுறதே வாழ்க்கையில் கிடையாது. இல்லை, பொய்யா தான் பேசுறீங்க சார். ப்ளீஸ், பொய் பேச பொய்யா தானே பேசுறீங்க. ஆமாங்க, பொய் தான் சார். நீங்க பதில் சொல்லுங்க. அதான் அதுக்கு விளக்கம் தரேன் சார். வேண்டாங்க, நீங்க பதில் சொல்லுங்க நீங்க. சார் இந்த அம்மா தான் உட்காரணும்னு ரிசைன் பண்ண சொன்னாங்க. பாவம், வேற வழி இல்லாத ஓபிஎஸ். அதுக்கு பிறகு எவ்வளோ நடந்துருச்சு. நீங்க எந்த கதையை பேசினாரு? தனியா போனாரு. என்னது சார், தவமா தவழ்ந்து போனாரு? இல்ல இன்னும் ஒரு தர்ம யுத்தம் நடத்தினாரு. அதாங்க அடுத்தது தாங்க தர்ம யுத்தம். சார் 4 வருஷத்துல சார் அது நடக்கவே இல்லைன்னு சொன்னா நான் என்ன செய்யல? நடக்கலன்னு சொல்லல, அதெல்லாம் முடிந்து ஒரு தேர்தல் நடந்து அதுக்கு பிறகே 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். 3.5 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க திரு ஓபிஎஸ் எந்திரின்னு தான் உட்கார ஆசைப்பட்டு வந்தது இபிஎஸ் இல்லைங்க. சரி, திருமதி சசிகலா. அது சரி, தப்புக்குள்ள நான் போகலை. அவங்க ஆசைப்பட்டாங்க எந்திரிக்க. இவர் யாரை எதிர்த்து தர்ம யுத்தம் நடத்தினாரு? இபிஎஸ் எதிர்த்தா? அவங்கள எதிர்த்து போய் சமாஜில் உட்கார்ந்து தர்ம யுத்தம் நடத்தினார். அந்த அம்மா எதிர்பார்த்தது நடக்கலை.
அந்த அம்மாவை தண்டிச்சிட்டாங்க திருமதி சசிகலாவை. அவங்க யாரு கொடுக்க ஆசைப்பட்டாங்க? திரு செங்கோட்டையனுக்கு. நியாயம். அப்போ இவர் எந்திரிச்சு நிற்கலை, இபிஎஸ் என்கிட்ட கொடுன்னு கேட்கல. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் வேண்டான்னு சொன்னார். அதற்கு பிறகும் கட்சியில் சேர்றதுக்கு திரு ஓபிஎஸ் மறுபடி வந்து என்ன சொன்னார்? ப்ரீ கண்டிஷன் எல்லா பத்திரிகைகள் இருக்கு. அவங்க இறந்து போனது எப்படின்னு முதல்ல கண்டுபிடி. ஒரு கமிஷன் போடு, நான் கட்சியில் சேர்றேன் சார். எனக்கெல்லாம் யார் உண்மையை தான் நான் சொல்கிறது. இவர் கேட்டு வாங்கினார். ஜெயலலிதாவுக்கு பாடகட்டி தூக்குனாங்க நார்த் மெட்ராஸில். யார் சார்? இபிஎஸ் ஆட்கள் யாராவது தூக்குனாங்களா சார்? பாடகட்டி தூக்கி கொன்னுட்டேங்கிற கொலைப்பழியை சொல்லி. இபிஎஸ் ஆட்கள் அப்போது சசிகலா பின்னாடி இருந்தாங்க, தினகரன் பின்னாடி இருந்தாங்க. ஓபிஎஸ் மாஃபா வந்து பிரிந்து போய் இன்னொரு ஓட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. டிடிவி தினகரனை வந்து ஆர்கே நகரில் நிற்க வச்சு அவருக்கு ஓட்டு கேட்டுட்டு இருந்தாங்க எல்லோரும். அப்போ நம்ம இந்த ஒரு கொஞ்சம் கரண்டாக வந்துட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறேன் சார். உள்ள தாண்டி அப்படி பாய முடியாது சார். அப்படி பாஞ்சித்தான் தொடர்ந்து தப்பு பண்ணுறோம். எனவே அந்த பிரச்சனை யாரால் வந்தது? ஓபிஎஸ்க்கும் திருமதி சசிகலாவுக்கும் வந்த பிரச்சனை தான் அது. கமிஷன் போட்டாங்க, 8 முறை அனுப்பிச்சாங்க, திரு ஓபிஎஸ் போகலை. அப்புறம் கடைசியாக சொல்லிட்டாரு, எனக்கு எதுவும் தெரியாது, யாரோ பேசுறது காதில் வந்து நான் இருக்கு, ஆன் ரெக்கார்டு இருக்குது, நான் சொல்லலை சசிகலாவை எப்பயுமே, அவருடைய சகோதரி தான். தெளிவுபடுத்திட்டார் சார் அவர். எனக்கு அவங்க மேல சந்தேகம் இல்லை, தொண்டர்களுக்கு இருந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டாரு. தொண்டர்களுக்கு இருந்த சந்தேகம்னு இவரு தான் சொன்னார். எந்த தொண்டரும் பேட்டி கொடுக்கல, போய் போட்டோம். எனவே அவங்க இன்னைக்கு வரைக்கும் ஒன்றா சேரலை. அவங்க சொன்னாங்க சேர்ந்துட போகிறோம்னு, சேரலை. டிடிவியும் சேரலை. யார் சார் டிடிவி? கட்சி சின்னத்துக்கு லஞ்சம் கொடுத்து திகாரில் இருந்து இன்னைக்கு ஜாமீனில் இருக்கிறவர். அதிமுக சின்னத்தை தான் பெற்றுக்கொள்வதற்காக எலெக்ஷன் கமிஷனுக்கு லஞ்சம் கொடுத்து அதனால் செயலிருந்து ஜாமீனில் இருக்கிறவர். அந்த வழக்கு இன்னும் தான் இருக்குது, அது பெண்டிங்காக இருக்குது, அது வேற. பிஜேபி அவர்கிட்ட அன்பாக இருக்குது, இருந்துட்டு போகட்டும். இந்த சூழ்நிலையில் யாரை சேர்க்க சொல்கிறாங்க? எப்போ இதுக்கு இருந்த ஒரே ஒரு சான்ஸும் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. என்ன சொல்லிட்டாரு? நான் கையெழுத்து போட்டு தான் எல்லாம் உங்ககிட்ட வந்துச்சு, நான் வாயை திறந்தா திகாருக்கு நீங்கள் உங்களை வச்சுருவாங்க. ஆமாம், ஒரு சிஎம்முக்கு போகிற ஃபைல் எல்லாமே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பார்த்த பிறகு போகும், எனக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு எனக்கு தெரியும்னு அவர் சொல்கிறாரு. திகாருக்கு போகிறது முக்கியங்க. நான் அதுக்கு பிறகு கூட வச்சுக்குவாங்களா? நீங்கள் வச்சுக்குவீங்களா, நான் வச்சுக்கோனா? இருந்த கடைசி சான்ஸையும் அவர் தான் க்ளோஸ் பண்ணார். ஒரு நேரம் ஏதாவது ஓபிஎஸ் ஜெயிலுக்கு போயிடுவார்னு இபிஎஸ் எங்கேயாவது சொன்னாரா சார்? பலவிரோத கருத்துக்கள் வேக வேகமாக வந்திருக்கு, ஒன்றும் மறுக்கலை. எந்த சூழ்நிலையிலையாவது ஓபிஎஸ் நான் நினச்சா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட முடியும்னு இபிஎஸ் சொன்னாரா? இதில் யார் தலைவர்? எனவே இப்போ சேர்க்கறதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாய்ப்பே இல்லை சார். முடிஞ்சு போச்சு. இதோட இம்பேக்ட் என்ன சார்? இப்போ வந்து சேர்க்குறாங்க சேர்க்கலை, ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அறிவிச்சிடுறாரு. இப்போ ஓபிஎஸ் என்ன சொல்லியிருந்தார் இதுக்கு முன்னாடினா, நான் இனிமேல் டிடிவி தினகரன் அவர்களோடு சேர்ந்து இணைந்து எங்களுடைய அரசியல் பயணம் இருக்கும் அப்படின்ற ஒரு லைனை முன்னாடி அவர் கிளாரிஃபை பண்ணியிருந்தார். பிஜேபியில் ஒரு செக்ஷன் ஏடிஎம்கே கூட்டணியை விரும்புது, இவர்கள் என்டிஏ ஆட்சி தான் அடுத்த ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் திரு அண்ணாமலை சொல்கிறார், இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் சொல்கிறார். ஏறத்தாழ ஒரு செக்ஷன் அமித்ஷா அவர்களே கூறிவிட்டார், சொல்லிட்டார். ஆமாம், உண்மைதான். அதில் ஒன்றும் கான்ட்ரடிக்ஷன் இல்லை. ஸோ இந்த சூழலில் திரு எடப்பாடி அவர்கள் பேசினதோட அரசியல் முக்கியத்துவம் சார், திரு அமித்ஷா சொன்னது அவருடைய, யார் சார் அமித்ஷாங்கிறது? இன்னும் கதவை திறந்தான் வச்சுக்கிட்டு இருக்கிற, வான்னு கூப்பிட்டார்ல, அவர் தானே அமித்ஷா. அமித்ஷா ஒன்றும் பிறந்து ஒன்றியாந்துடல, புதுசா இப்போ நோ ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு 10 தடவை சொன்ன பிறகு இன்னும் கதவை திறந்து வச்சுக்கிட்டு தான் இருக்க. 7 மாதத்துக்கு முன்னாடி தான் அப்பையும் நோ கிடையாதுயான்னு சொன்னார். அப்பையும் இதே தான். என்ன ஆவீங்க? ஏதோ ஆயிட்டோம், அது வேற பிரச்சனை, அவர் ஆயிட்டு. ஆனால் அவர் திரும்ப திரும்ப இதே அரங்கத்தில் 50 தடவை சொல்லிட்டார், தமிழ்நாட்டில் ஆட்சி என்பது கூட்டணி யார் யார் இருக்கிறாங்கிறத சார் உங்ககிட்ட 10 தடவை சொல்லியிருக்கிறேன்.
ரொம்ப விலை இப்ப திட்டவட்டமா சொல்றாருன்னா இன்னொன்னு என்டிஏ இருக்கு, என்டிஏல பிஜேபி வந்து தனித்து போடலாம் அல்ல தங்கள் தலைமையில் ஒரு அணி அமைக்கலான்ற மூட்ல இருக்கிறாங்க. உண்மை. அந்த இடத்துல சமரசம் செய்து கொள்வதற்கு தயாரா இல்லை, அது ஓபிஎஸ் உள்ள எடுத்துக்கிறதுக்கும் தயாரா இல்லை, பிஜேபியோட சமரசத்துக்கும் இடமில்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சார் நான் அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிறேன் குறைஞ்சபட்சம். ஓகே, காரணம் என்னன்னா நீங்கள் பிஜேபியை கூட வச்சுக்கிட்டு தாவாக்கேவா கூட வச்சுக்க முடியாது. அப்பாவுக்கும் பிள்ளைக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் அப்பா நான் நிறுவன தலைவர் நீ கட்சியை விட்டு போன்னு பையனை சொல்கிறார். தலைவர் கட்சி தலைவரை வேற இந்தியாவில் வேற எங்கேயும் இப்படி நடக்காது, வெளியே போன்னு சொல்கிறார். நான் சொல்றதுதான் நான் தான் கட்சின்றார், நான் தொடங்கிய கட்சி. வெளியே போ, மன்னிச்சுக்கணும், நான் தான் ஆரம்பிச்சங்கிறதுல நான் மறுக்கவே இல்லை. கட்சியினுடைய தலைவரை தந்தை என் பேச்சை கேட்கலன்னா வெளியே போ. இந்தியாவில் எந்த கட்சியிலும் நடந்ததில்லை. இப்போ கண்ட்ரோலு அப்பா கையில் போயிடுச்சு. முதல்லையே பையனா அப்பாவான் வந்து பையன் பிஜேபி கூட அப்பா ஏடிஎம்கே கூட ஆசைப்பட்டாங்க. மற்ற விஷயங்கள் நான் சொல்லலை. எனவே அது ஸ்திரமாயிடுச்சு. இதோட ஒரு கட்சி கூட்டணி வந்துருச்சுன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரு விஜய்க்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்னா டிஎம்கேயோட நிற்க முடியாது. ஏடிஎம்கே பிஜேபியை அனௌன்ஸ் பண்ணிட்டார். அவர் தனியாக நின்று ஜெயிக்கிறதுங்கிறதுலாம் ஒரு காணல் நீர் கனவு. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், இப்போ அவர் ஒரு அரசியல்வாதியாகவே ஃபுல்லாக மாறலை. எனவே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.